ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹெல்த்தியான அரேபியன் ஸ்நாக்ஸ் falafel. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதே நேரம் குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 6 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பூண்டு தோல் உரிக்காமல் 10லேருந்து 12 பல் பூண்டு, சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. அது கூட நான் கொத்தமல்லி இலை எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிற கடலையை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமலே இதை அரைக்கணும். கொஞ்சமாக நான் கொண்டக்கடலை போட்டிருக்கிறேன். அது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஜீரகம், மறுபடியும் கொஞ்சமாக கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லி இலை, இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகுத்தூள், சமையல் சோடா, சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம செக் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லியிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பதத்தில் கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்கும் போது எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெள்ளை எள்ளு மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு வானல் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு வடை சுட்டு எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மாவில் எடுத்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வடை எப்படி போடுவோமோ அதே சைஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மட்டும் உங்களுக்கு தட்டி போட்டிருக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு செவந்துடும். உள்ளே உங்களுக்கு அது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா உள்ளேயும் உங்களுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம சிம்பிளான ஈஸியான falafel ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் வீட்டில் பர்கர் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், சாண்ட்விச்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.